வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு மறுபடியும் பஞ்சாயத்து கமருதன் வெர்சஸ் கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் போகுது. இந்த இடத்துல நான் வந்து ஏற்கனவே திவாகர் வெர்சஸ் கனின்னு வரும்போது திவாகரை போட்டு அடிச்சுட்டு கனியக்காவுக்கு ஃபயர் விட்டோம்ல, அதே போல இந்த இடத்துல நான் கனியக்காவுக்கு தான் ஃபயர் விடுவேன். இந்த எந்த வகையிலுமே கண்டஸ்டன்டாவே ஒரு காம்படிட்டர் யாரு, இங்க யாரை வந்து ஒரு லிஸ்ட்லயே வைக்கல அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. ஆனா இங்க கண்டஸ்டன்டாவே நாம் மதிக்காத ஆள் யாரானா இந்த கமருதன். இவர் கமருதனுக்கும் இந்த கூட்டம் இருக்கும் ஃபேன்ஸு. நீங்கள்லாம் முதல்ல அவன் பேசின அந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல ஒரு சம்பவத்தில், அதெல்லாம் எடுத்து பாருங்கடா. எந்த கண்டஸ்டன்ட்டாவது இப்படி பேசுவாங்களா? இருக்கிறதுலே கேவலமான பீஸ் இதுதான். ஆனால் மற்றவங்க எல்லாருமே கேவலம்னு சொல்லிட்டு காரி துப்புறதுலேருந்து இன்னும் உதாரணங்கள்லாம் கொடுக்குதுல, கேவலமான உதாரணங்கள்லாம் கொடுத்துருக்கு. அப்படி இப்போ வேற ஒரு உதாரணம் கொடுக்குறாரு கனியக்காக்கு. நீங்கள் வந்து ப்ரௌன் ஷீட் போட்ட நோட்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன உதாரணம் தெரில. இவர் கவர் போட்டு சாப்பிட்ணுன்னு சொல்கிறவர் தானே இவர் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு தெரியல. ஏற்கனவே அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், ஒருத்தர் வெளியே போயிட்டாரு அந்த வாட்டர் மெலான்னு, இன்னும் பார்வதி அக்கா இருக்கிறாங்க, வக்ரவதி அக்கா, இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னா இவர் கமருதன், இவரும் அந்த லிஸ்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன உதாரணம்னு தெரியல. அதில் உங்ககிட்ட நான் பேச வரும்போதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு எனக்கு செட்டே ஆகலை, நான் லவ்வா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன், செட்டாக ஆகலையாம். அவ்வளோ சாஃப்டா இவர் பேசுறாராம்மா. சாஃப்டா பேசுறேன்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி சோகமாக வச்சுக்கிற மாதிரி. வீக்கெண்ட்லேயும் அப்படிதான், இப்போவும் அப்படிதான். இப்போயாவது கொஞ்சம் பிரைட் இருக்கு. வீக்கெண்டில் மொத்தமாக வேஸ்ட்டு. எப்படி ஒரு ஹோஸ்ட் கிட்ட பேசணும், மக்கள் முன்னாடி பேசுகிறமேன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஒரு பாயிண்ட்டையும் தெளிவாக எடுத்து வைக்க வராது. இவர் வந்து சொல்கிறாரு அங்கே எதுவுமே செட்டே ஆகலைன்னு. நியாயமாக யார் கூடமே செட் ஆகாது. இந்த பக்கம் கனியக்கா சொல்கிறாங்களே, உங்க கூட பேசுனது இதுவரை எல்லாமே வந்து வேஸ்ட்டு. ஒரு பேச்சு கூட நான் உன்னை கண்டஸ்டண்ட்டாக மதிக்கவே இல்லை. நீ வந்து பெண்களுக்கு பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மாதிரி பில்டப் பண்றீங்க, ஆனா நீ வந்து ஒரு காமெடியன் அப்படின்றாங்க. நிஜமாவே இவர் இங்க வந்து கோமாளி தான். ஏன்னா எங்க ஹீரோவா இருந்திருக்கிறேன், எந்த இடத்துல நான் சொல்ற சம்பவங்களை மட்டும், நடந்த சம்பவங்களை மட்டும் சொல்றேன். அதுல எங்க ஹீரோயிசம் இருக்கு, இல்ல எங்க ஒரு கண்டஸ்டன்டாவது நடந்திருக்கான்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா பத்தி சொல்லும் போது, அங்க பார்வதி கூட உட்கார்ந்துக்கிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிருக்கிறா, நான் எல்லாத்தையும் மைன்யூட்டா கவனிப்பேன், அப்புறம் முடி ஸ்ட்ரைட்டன் பண்ணிருக்கா, மாடர்னா காஸ்டியூம் போட்டிருக்கா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா, ஆனா மீனவ கம்யூனிட்டின்னு சொல்றா, மீனவ சமூகம் சொல்றா. மீனவ சமூகம்னா தமிழ் லிட்ரேச்சர்ல படிச்சிருக்கணும், எதுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு கேட்டவன். இது எங்க ஹீரோவா பாக்குறீங்க? இல்ல எங்க ஒரு காமெடினா கூட பார்க்க முடியுது? இங்க ஒண்ணு அது கம்யூனிட்டி வரையும் போய் அங்க போய் பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அங்க இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அவன் அங்கேயே இருக்கலாமே, அங்கேயே இருந்துட்டுமே, அவங்க இங்க எதுக்கு வரணும் அப்படின்ற லெவல்ல பேசிட்டு இருக்கான். இது ஒண்ணு. அடுத்து துஷார் கூட வரும்போது பிராட்டப் சரியில்லைன்னு சொன்னவர் இவரு. பிராட்டப் சரியில்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அவர் அங்க பேசுறாரு, வேலை செய்யறதுக்கு வாயான்னு கூப்பிட்ட கூட அதுக்கு வேலை செய்ய வராம பக்கத்துல வர்றான், இன்டிமிடேட்டிங்கா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க பாஞ்சாரு. அப்போ வந்து நான் பாத்ரூம் பண்ணா கூட டாய்லெட் பண்ணுவோம், பின்னாடியே வந்து நிப்பியா இது. அடுத்து சுபிக்ஷா, இவங்க ஆதிரை, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல இவரை தோக்கடிச்சிட்டாங்க. முதுகுல குத்துறது தான் டாஸ்கே. அங்க அந்த டாஸ்க்ல தோக்கடிச்சதுக்கு நான் ஜட்டி போடும்போது பின்னாடி குத்திட்டீங்க. என்ன உதாரணம் இது? இது ஹீரோவாவும் இல்லை, காமெடினாவும் இல்லை, கோமாளியா தானே இருக்குது. கன்றாவியா இல்லை, ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட போய் பேச வேண்டிய வார்த்தையா அது? இதுல வந்து ஆதிரியை அடிக்க வேற பாயிடாரு. நான் எல்லா பொண்ணுகிட்ட போய் லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேனா அப்படிங்கிறது. ஆனா அதை தானே பண்ணிட்டு இருக்காரு. நான் அரோராக்காக தான் அங்கிருந்து இங்க வந்தேன்றது. அரோரா கிட்ட இருந்து பார்வதி கிட்ட ஜம்ப் அடிக்கிறது, இப்ப பார்வதி கிட்ட இருந்து அரோரா கிட்ட ஜம்ப் அடிச்சிருக்கு. வேற என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதுல எந்த ஆங்கிள் தெரியுறாரு? சரி, பார்வதி கூட இருந்த பார்வதி வந்து இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை வச்சாங்க, தப்பா தொடுறான்னு, நீ திரும்ப போகக்கூடாது. ஆனா திரும்ப போயிட்டு இப்ப நீ வர்ற அங்க பார்வதியை பத்தி இவர் நெய்யை திருடுறாரு கிச்சன்ல, அதை பார்த்துட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. கரெக்டா தானே? அப்படித்தானே சொல்லணும் நியாயமா? அதுவும் வந்து அவங்க நியாயமாலாம் நடந்துக்கல. பக்கத்துல சுபிக்ஷா இருந்ததுனால ஐயோ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு கோவப்பட்டு அவ ஒரு பொறுக்கி பண்ணாட நாய், அம்மாவல அப்படின்ட்டு கெட்ட வார்த்தையில பேசி செருப்பை தூக்கி அடிச்சு, மேல அடிச்சு, கீழே அடிச்சு. இதுல எந்த இடத்துல இவன் ஹீரோவா இருக்கிறான், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறான்? இதுல ஆரம்பத்திலிருந்து பாடி ஷேம் பண்றதுல இருந்து திவாகரை கூட காரி துப்புனது, சபரியை காரி துப்புனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லூசு, மென்டலு, பைத்தியம்ங்கிறது, பொம்பளை பொறிக்க வரை போறது, அந்த வேலையை இவரும் பண்றது. இப்படி எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஒரு கண்டஸ்டன்டாவே வைக்க முடியாத ஒரு ஆள் தான் இவர் வந்து மத்தவங்க பிராட்டப் பத்தி எல்லாம் பேசுறாரு. அதை வந்து ரொம்ப கூலா இல்ல, நீ சத்தமா கேட்டாலும் கேவலம் தான், அது தப்பு தான். நீ ரொம்ப சாந்தமா கேட்டாலும் அது தப்பு தான். இந்த சாந்தமா இருக்கிற வேஷம்லாம் இல்ல, ரொம்ப நாள் நிக்கவே இல்லை. ஆக்சுவலி சொல்லணும்னா போன வாரமே எபிசோட்ல வந்திருக்க வேண்டிய கண்டென்ட் இது, அந்த நை பஞ்சாயத்து. அதை அவரு அரோரா கிட்ட பார்வதியை பத்தி கெட்ட வார்த்தை திட்டினதெல்லாம் அந்த போர்ஷனை கட் பண்ணிட்டாங்க, எபிசோட்ல போடல. சேனல் காப்பாத்திட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கண்டஸ்டன்ட் இன்னும் உள்ள இருக்கு. இவர் வந்துட்டு அங்க சொல்றா அப்படி
கனி அக்கா வந்து ஒரு போட்டியே இல்லைன்னு, இவர் ஒரு கண்டஸ்டன்டே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். திவாகரை எப்படி போட்டு கனி அக்கா வந்து திவாகர்கிட்ட அடிச்சாங்களோ அந்த மாதிரி படபடப்பா பேசினாலும் பரவாயில்ல, உளர்னாலும் பரவாயில்ல, இங்க கமருதனை போட்டு அடிங்க. கமருதன் வெர்சஸ் கனி அக்கான்னு வரும்போது நம்ம கனி அக்காக்கு தான் ஃபயர் விடுவோம். அவங்க தான் கரெக்ட். அவங்க தப்பா ஆனாலும் ஒரு கேம்லயாவது இருக்கிறாங்க. இவர் கேமே கிடையாது. இவர் கேமே வந்து எந்த பொண்ணு கூட அடுத்துன்னு. சரி, அரோரா கூட போனீங்க, அரோரா கூட உண்மையா இருந்தியா? அரோரா கிட்ட அரோராவுக்கு அந்த ஆதரவு பிரச்சனை அரோராவும் இவரும் பிரியும் போது துஷார்கிட்டே போயிட்டு அரோரா போய் தப்பா சொல்ல, அதுக்கப்புறம் துஷார் அதை அரோரா கிட்ட சொல்ல, அரோரா போய் பாத்ரூம் ஏரியாவில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இது எந்த ஆங்கிள் பாக்குறது? சரி, இது இப்படின்னா அடுத்து வினோத்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு முறை இவருக்காக பேசியிருக்கிறாரு. ஏன்டா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கல பிரவீன் கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. அப்படி கமருதனுக்காக கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுத்துறாது, டே வாழ்க்கையே முடிஞ்சிருடா அவனுக்கு, டே அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாதரான்னு சொல்லிட்டு அப்படி பேசியிருக்கிறாரு. ஆனா அந்த வினோத்தை இவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு? ரவுடி மாதிரி வர்றான், நீ கொலை கூட பண்றான்பா, அவன் நான் நடிக்கணும்பா, அவன் மோசமானப்பா, அவன் கெட்ட வார்த்தை கூட பேசியிருப்பான்பா, இதெல்லாம் பேசினது. இவன் யாருக்காவது உண்மையா இருந்திருக்கிறானா? இவன் கண்டஸ்டண்டா பேசக்கூடிய வார்த்தைகளா இதெல்லாம்? ஏன்னா எல்லாமே பேசினது எல்லாமே டுபாகோர் குப்பைகள். ஆனால் அந்த குப்பையை தூக்கி எப்பயோ வெளியே போட்டிருக்கணும். ஆனாலும் சேனல் வச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஸ்கிரிப்டை வச்சிருக்காங்க போல, இவருக்காக ஸ்பெஷலாக குத்தி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து இங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்கு. இன்னும் வார்த்தைகளை விடுவாரு, லைவ்ல வந்துடும், அது எபிசோட்ல வராது, அப்கோர்ஸ் மறைச்சு வைப்பாங்க. சம்பவங்கள் நிறைய வரும், எக்ஸ்போஸ் ஆயிடும். இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி நார்னாரா கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். இவன் ஹோஸ்ட் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம உளறிட்டு இருக்கான். இவனுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு சில உருட்டுகள்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா தான் இருக்கு, சிறப்பா இருக்கு சம்பவங்கள். ஸோ கனியக்கா இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேங்க்கா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.